துர்க்கையம்மன் கோயில் ட்ரஸ்ட்டு நாங்கள் துர்கா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து 26 வருஷமா நவராத்திரி பூஜை வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. வேற ஆண்டு விழா பூஜை, வேற பரிவாரங்களுக்கெல்லாம் பூஜை எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பக்தர்களுக்கும் ரொம்ப திருப்தியா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க கேட்கறதெல்லாம் சாமிகிட்ட கேட்குறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க துர்க்கை அம்மன். அதனால அவங்களும் எப்போ வர முடியுதோ அப்பெல்லாம் வந்து சாமி தரிசனம் பண்றாங்க. இப்போ இந்த வருஷம் கூட 22/9/25 1/10/25 வரைக்கும் நவராத்திரி விழா நடந்துட்டு இருக்கு. அதுல முதல் நாள் பூஜை காஞ்சி காமாட்சி பூஜை அலங்காரம், 2வது நாள் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை, 3வது நாள் வந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சாமி, இது 4வது நாள் ஸ்ரீ அன்னபூரணி, அப்புறம் குபேர மகாலட்சுமி, கருமாரியம்மன் பூஜை, கஜலட்சுமி, ஸ்ரீ சந்தானலட்சுமி, ஸ்ரீ ராஜமாதங்கி, ஸ்ரீ சரஸ்வதி. அந்த பூஜை லாஸ்ட் நாள் வந்து சரஸ்வதி பூஜை ரொம்ப விமர்சையாக நடத்துவோம் நாங்கள். பக்தர்கள் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி நான் 48 நாள் துர்க்கை அம்மனை வேண்டிட்டு விளக்கு வைக்கிறோம், எலுமிச்சம்பழத்தில் விளக்கி வைக்கிறோம், எங்களுக்கு அது நாங்கள் நினச்சது நடந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதுனால எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா ரெகுலராக நீங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். பொண்ணு பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, அப்புறம் உப்பு ஜவுளி வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து இங்கே கோயிலில் வந்து எல்லாம் பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களுக்கு அது ஒரு திருப்தி. அப்புறம் கோயிலையே கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டு வந்து சிம்பிளாக செய்கிறவங்க வந்து துர்க்கை அம்மனுக்கு முன்னாடி வந்து நின்று தாலி கட்டுறவங்க தாலி கட்டிக்குவாங்க. அது மாதிரி நிறைய விசேஷங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இந்த கோயிலில். ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அங்கே பிரதர்சனம் பண்ணுவாங்க. டெய்லி வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வேண்டுதல் அவங்களுக்கு நினச்சது நடந்துருச்சு அப்படின்னா அவங்க தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. சாரி கொடுப்பாங்க சாமிக்கு கட்டுறதுக்கு. அதெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க. துர்க்கை அம்மனுக்கு தரிசனம் பண்ணிட்டு வர்றவங்க பேக் சைடு வந்து எங்கள் விநாயகர் இருக்காரு, அவருக்கு வந்து சதுர்த்தி பூஜையெல்லாம் நடத்துவோம். அதுக்கப்புறம் சிவன் இருக்காரு, சிவன் கைலாசநாதர் இருக்கார், அவருக்கு வந்து பிரதோஷம் வழிபாடெல்லாம் அதில் கொஞ்சம் ஜனங்கள்லாம் வந்து பொது ஜனங்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அது ஒவ்வொரு மாசத்துல 2 பிரதோஷம் நடக்கும். அதுக்கெல்லாம் பொது ஜனங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. முருகர் இருக்காரு, முருகருக்கு வந்து வைகாசி விசாகம் திருவிழா அது நடத்துவாங்க. அதுக்கும் வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து சாமிக்கு வேண்டியது பண்ணிட்டு அவங்க கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னா, அவங்க நினைச்சது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சதுன்னா அதுக்கு உண்டான முருகனுக்கு உண்டான வேல் கொடுப்பாங்க. துர்க்கை அம்மனுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா தாலி தங்கத்திலேயே தாலி செஞ்சு அம்மாவுக்கு கொடுப்பாங்க. சேரீ எடுத்து கொடுப்பாங்க, நிறைய பேர் சேரீ எடுத்து கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு வர்றவங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 3 to 5 வரைக்கும் ராகு கால பூஜையில் விளக்கு வைப்பாங்க. எலுமிச்சம் விளக்கு வைப்பு சாமி கும்பிட்றவங்க இருக்காங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து 10:30 to 12 மணிக்கு இது மாதிரி விளக்கு வைக்கிறவங்க இருப்பாங்க. அதனால எல்லாம் ரெகுலராக வர்றாங்க. இந்த விளக்கு வைக்கிறதுக்குன்னு நிறைய ஜனங்க வர்றாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சாமி அருள் கொடுத்துருக்காரு. அதனால இன்னும் நிறைய பேர் வரணும், சாமி தரிசனம் பண்ணணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். இந்த நவராத்திரி பூஜைக்கு எல்லாருமே பொது ஜனங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து எங்களுடைய துர்க்கை அம்மனுடைய அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி.